கடந்த 200 வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட் வந்து எல்லா அசெட்ஸ் லைக் பாண்ட்ஸ், கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இது எல்லாத்துக்கும் கம்பாரிசன்ல டபுளை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி நான் சொல்லல, ப்ரொஃபசர் ஆஃப் ஃபைனான்ஸ், வாட்டர் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அண்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் ரன் புக்கோட ஆத்தர் மிஸ்டர் ஜெர்மி சிகல் இதை சொல்றாரு. அதுவும் 200 வருஷம் டேட்டாவுடன் லாங் ரன்ல ஸ்டாக் மார்க்கெட் தான் இருக்கிறதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது மிச்ச எல்லா அசெட்ஸை விட. அண்ட் எந்த ஒரு நபர் இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறாரோ அவர் மிச்ச எல்லாரை விட சீக்கிரமா பணக்காரனா ஆகுவாரு. இன்னைக்கு நான் உங்க கூட டீடைல் சம்மரி ஷேர் பண்ண போறேன் ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் ரன் புக்கோட. இதோட ஆத்தர் வந்து ஜெர்மி சிகல். சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஆரம்பிக்கலாம். 1929ல ஒரு ஜர்னலிஸ்ட் இருந்தாரு. அவரோட பேர் வந்து சாமுவல் கிராத்தர். அவர் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணாரு ஜான் டிராஸ்கப் கூட. இவர் அந்த சமயம் சீனியர் ஃபைனான்சியல் எக்ஸிகியூட்டிவா இருந்தாரு ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியோட. அந்த இன்டர்வியூட மெயின் கோல் என்னவா இருந்ததுன்னா, எப்படி ஒரு ஆவரேஜ் நபரும் பணக்காரன் ஆகிறது. அண்ட் என்னெல்லாம் ஜான் டிராஸ்கோ சொன்னாரோ அந்த இன்டர்வியூர் வந்து ஒரு ஜர்னல்ல இதை பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இது லட்சக்கணக்கான மக்கள் படிச்சாங்க. அந்த இன்டர்வியூல ஜான் டிராஸ்கோ என்ன சொன்னார்னா, அமெரிக்கால ஒரு ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் நடக்க போகுது. சோ எந்த ஒரு நபர் வெறும் $15 அதாவது $1500 ஒவ்வொரு மாசமா இன்வெஸ்ட் பண்ணுவாரோ அவர் 20 வருஷத்துக்கு பிறகு $80,000 முதலாளியா இருப்பாரு. அதாவது $60 லட்சம் ரூபாய்க்கான போர்ட்ஃபோலியோ ஆயிட்டு இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆன் அன் ஆவரேஜ் 24% ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்க போகுது நெக்ஸ்ட் 20 வருஷத்துக்கு. சோ கொஞ்ச நாட்கள்லயே டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், அதாவது யுஎஸ் ஓட இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, லைக் எப்படி இந்தியாவுல சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இருக்கோ, டவ் ஜோன்ஸ் வந்து அதோடைய ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணிச்சு கிட்டத்தட்ட 381 பாயிண்ட்ஸ்க்கு. ஆனா சரியா 7 வாரத்துக்கு பிறகு யுஎஸ் ஓட ஸ்டாக் மார்க்கெட் கம்ப்ளீட்லி கிராஷ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 34 மாதங்களுக்கு யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதோட ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. அண்ட் லட்சக்கணக்கான மக்கள் அவங்களோட வெல்த்தை இழந்தாங்க. அண்ட் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. சோ எல்லா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் ஜான் டிராஸ்கோவுக்கு கிண்டல் பண்ணாங்க. அண்ட் கூடவே அவரே பொறுப்பாளி ஆக்குனாங்க. ஏன்னா அவர் தான் மக்களை மோட்டிவேட் பண்ணாரு. அதுவும் எப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னா, எப்ப யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அதோடைய ஆல் டைம் ஹைல இருக்கிறப்போ. இதன் காரணத்தினால் மக்கள் வந்து ஸ்டாக்ஸ் ரொம்பவே விலை அதிகமான பிரைஸ்ல வாங்கியிருந்தாங்க. ஆனா ஆத்தர் சொல்றாரு, எவ்வளவு ஜான் டிராஸ்கோவை மக்கள் பிளேம் பண்ணிருந்தாங்களோ அவ்வளோ அவர் டிசர்வ் பண்ணல. ஏன்னா அவர் எப்ப இன்டர்வியூ கொடுத்திருந்தாரோ அப்பத்துல இருந்து 20 வருஷத்துக்கு யாரெல்லாம் அவர் சொல்றத கேட்டிருந்தாங்களோ, அதாவது $15 ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட $9,000 வரைக்கும் க்ரோ ஆயிட்டு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட $7.5 லட்சம் ரூபாய். வெல் ஈவன் தோ ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பட் ஆனாலும் பாண்ட்ஸை விட டபுள் ஆனுவல் ரிட்டர்னா இருந்தது. அப்படி எதனா ஒரு நபர் வந்து 30 வருஷத்துக்கு ஜான் டிராஸ்கோவை ஃபாலோ பண்ணிருந்தாருன்னா அப்ப அவருடைய போர்ட்ஃபோலியோட வேல்யூ $60,000 ஆயிட்டு இருக்கும். அதாவது ஆன் அன் ஆவரேஜ் 12.72% ஆனுவல் ரிட்டர்ன். அண்ட் இந்த ரிட்டர்ன் யுஎஸ் பாண்டோட ரிட்டர்னை விட 8 மடங்கு அதிகம். அதுவே யுஎஸ் ஓட ட்ரெஷரி பில்லை விட 9 மடங்கு அதிகம். வெல் சொன்ன மாதிரி $80,000 கிடைக்கலனாலும் ஆனா அட்லீஸ்ட் யாரெல்லாம் ஜான் டிராஸ் சொன்ன வார்த்தைகளை கேட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே மிச்ச அசெட்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் சம்பாதிச்சாங்க. அண்ட் யாரெல்லாம் பணத்தை வெறும் சேவ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது இன்ஃப்ளேஷனின் காரணத்தினால். சோ ஆத்தர் நமக்கு இது புரிய வைக்க முயற்சி பண்றாரு ஜான் டிராஸ்கோவோட கேஸ் ஸ்டடி மூலமா. வெல் அது புல் மார்க்கெட்டோ இல்ல பேர் மார்க்கெட்டோ, அந்த தருணம் சில பேருக்கு ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அண்ட் சில பேருக்கு ரொம்ப இழப்பு ஏற்படும். ஆனா எந்த ஒரு நபர் பேஷன்ஸுடன் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்றாரோ அவர் எப்பவுமே எல்லாரை விட அதிகமான ரிட்டர்ன் சம்பாதிப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா அதிகபட்சமான மக்களால இன்வெஸ்டிங்கே பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா ஒண்ணு மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி சுத்தமாவே தெரியாது, இல்ல ஒரு சரியான ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்கும். சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா ரீசென்ட்லி கோட்டாக் லைஃப் வந்து ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணிருந்தாங்க. அதோட பேர் நிஃப்டி 500 மல்டி கேப் மொமெண்டம் குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த என்எஃப்ஓ என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தம் இருக்கிற 500 கம்பெனிஸ் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில அதுல இருக்கத்திலேயே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி நீங்களும் இதுல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த நிஃப்டி 500 மல்டி கேப் மொமெண்டம் குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் வந்து கடந்த 5 வருஷத்துல 28.3% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதுவே இது ஆரம்பிச்ச தருணத்துல இருந்து பாத்தீங்கன்னா 21.5% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ அதாவது நீங்க இந்த இண்டெக்ஸ்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அமௌண்டோட வேல்யூ 5,70,000 rupees ஆயிட்டு இருக்கும். இதே கோட்டாக் லைஃப் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 25.2% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபண்ட் லான்ச் பண்ணிருந்தாங்க, கிளாசிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். அந்த ஃபண்ட் வந்து கடந்த 5 வருஷத்துல 22.5% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டா கிடைக்கும் அண்டர் ATC up to 1.5 lakh அண்ட் அண்டர் 1010D நீங்க முதலீடு பண்ண பிரீமியம் அமௌண்ட் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த டாக்ஸ் தர வேண்டியது இருக்காது. நீங்க இதை என்ன போல as low as 2000 ரூபாயில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதோட ஸ்டார்டிங் NAV வெறும் 10 ரூபாய் தான்.
அண்ட் இது இல்லாம உங்களுக்கு 120 டைம்ஸ் லைஃப் கவரும் கிடைக்கும் நீங்க மாசம் கட்டுற அமௌண்ட்க்கு. அண்ட் என்ஆர்ஐஸ்க்கு அப்படி நீங்க மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFO வந்து 4th பேக்குள்ள க்ளோஸ் ஆயிடும். சோ கடைசி மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அப்படி நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பேக் டு தி டாபிக். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு ரொம்ப பெரிய ப்ரூஃப் என்னோட இப்ப பாருங்க. நீங்க இந்த 220 வருஷத்துக்கான டேட்டாவை பாருங்க. அப்படி ஏதோ ஒரு நபர் வந்து 1801ல $1 இன்வெஸ்ட் பண்ணிருந்தாருன்னா ஸ்டாக்ஸ்ல, பாண்ட்ஸ்ல, ட்ரெஷரி பில்ஸ்ல, கோல்ட்ல அண்ட் US டாலர்ல, அப்ப 2021ல அவரோட ரிட்டர்ன் என்னவா இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய $1 அதிகரிச்சு $2.3 மில்லியன் அதிகமாயிட்டு இருக்கும். அப்படி அந்த நபர் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாருன்னா அண்ட் மிச்ச எல்லா அசெட்டோட ரிட்டர்ன் நீங்க பார்க்கலாம். பாண்ட்ல growth பாத்தீங்கன்னா $2,000, பில்ஸ் $245, கோல்டு வெறும் $4. அதுவே US டாலர் பாத்தீங்கன்னா டெப்ரிஷியேட் ஆகி வெறும் $0.043 ஆயிட்டு இருக்கும். அதாவது கடந்த 220 வருஷத்துல யூஎஸ்ல ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன் 6.9% இருந்திருக்கு. அண்ட் இந்த தருணம் ஏகப்பட்ட மார்க்கெட் கிராஷஸ் வந்திருக்கு. வேர்ல்ட் வார்ஸ் வந்திருக்கு, ஆயில் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கு, டெக் பபிள் கிராஷ் ஆயிருக்கு, 2008 மார்க்கெட் கிராஷ் வந்துச்சு அண்ட் லேட்டஸ்ட்ல COVID-19 பேண்டமிக் வந்திருக்கு. பட் ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாங் ரன்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு மிச்ச எல்லா அசெட்ஸை விட. இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 16% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அதோடைய ஆரம்பத்துல இருந்து இப்போதைக்கு வரைக்கும். அதுவே நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதுவே கடந்த 20 வருஷத்தை பத்தி பார்த்தோம்னா இந்தியன் ஈக்விட்டி வந்து 17.2% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதுவே கோல்டு வந்து வெறும் 12% ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. இதை விட மோசம் ரியல் எஸ்டேட் வெறும் 9% ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. சோ முதல் லெசன் இந்த புக்ல இருந்து இதுதான். ஸ்டாக்ஸ் ஷார்ட் டர்ம்ல ரொம்ப ரிஸ்கியாக தோணலாம், ஆனா லாங் டர்ம்ல இதுதான் ரொம்ப பெட்டர் உங்களுடைய வெல்த்தை அதிகரிக்க. இரண்டாவது லெசன் இந்த புக்கோடையது ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் a company. சோ நீங்க ஃபைனலி டிசைட் பண்ண பிறகு நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டிங் பண்ண போறீங்கன்னு. சோ இப்போ நீங்க கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல்ஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணணும். வெறும் ஷேர் பிரைஸோட பேசிஸ்ல நீங்க உங்களுடைய இன்வெஸ்டிங் டிசிஷன் எடுக்க கூடாது. எப்பலாம் நீங்க இந்த வேர்ட் கேக்குறீங்களோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, அப்ப நீங்க இத புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு அர்த்தம் வந்து இந்த மாதிரியான ஒரு கம்பெனியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதோட பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி எப்பலாம் ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ல போயிட்டு இருந்தாலும் அப்பவும் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த டைம்ல தான் மோசமான கம்பெனிஸ் முழுகிடும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி கிட்ட எக்கனாமிக்ஸ் மோட் இருக்கும், அதாவது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதனால் அந்த கம்பெனி அதோட காம்படிஷன்ஸை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். 3 சிம்பிள் பாராமீட்டர்ஸ் இருக்கு ஆத்தர் ஷேர் பண்ணிருக்காரு. நம்பர் 1 கேபிட்டல் அண்ட் டெட், அதாவது கம்பெனி எவ்வளவு பணம் சம்பாதிக்குது அண்ட் கம்பெனி மீது லோன் எவ்வளவு இருக்கு. வெல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த பிசினஸ் நடத்துறதுக்கும் பணம்ன்றது கண்டிப்பா தேவைதான். அப்படி கம்பெனி கிட்ட பணம் இல்லனா அப்ப அது லோன் வாங்க வேண்டியதாகுது அதோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ரன் பண்றதுக்கு. அண்ட் லோன் வாங்குறதுனால இன்ட்ரெஸ்ட் தர வேண்டியது இருக்கும் கம்பெனிஸ்க்கு. அப்படி கம்பெனி அதன் மீது லோனுக்கு மேல் லோன் வாங்கிட்டே இருக்குன்னா அப்ப இது லாங் டர்ம்ல ரொம்பவே ரிஸ்கியான இன்வெஸ்ட்மென்ட்டாக ஆகலாம் உங்களுக்கு. நம்பர் 2 மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மீது தான் கம்பெனியோட growth ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இருக்கு. சோ இதனாலேயே ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் ரொம்ப குரூஷியல். நம்பர் 3 ப்ராஃபிட்டபிலிட்டி. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் எப்பவுமே ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்ல இருக்கும். சோ இதனால நீங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கணும். இதோட சிம்பிள் அர்த்தம் என்னன்னா ஷேர் ஹோல்டரோட ஈக்விட்டிக்கு கம்பெனி வந்து எவ்வளவு ரிட்டர்ன் சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு, இது வந்து 2023ல 100 crores நெட் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கு. அண்ட் நினைச்சப்போ கம்பெனி மீது 500 கோடி ரூபாய் ஷேர் ஹோல்டரோட காசு போட்டிருக்கு. ROE யோட ஃபார்முலா வந்து நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி, அதாவது 100 crores டிவைடட் பை 500 crores which is equal to 20%. அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்திருக்கிறது 20%. இது கூடவே நீங்க அந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 வருஷத்தோட CAGR செக் பண்ணணும், அதாவது கம்பவுண்டட் ஆனுவல் growth ரிட்டர்ன்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி எப்படி இருக்குன்னு. சரி வாங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து ஒரு ஃபுட் கம்பெனி. இவங்க மேனுஃபேக்சர் பண்றது பிஸ்கெட்ஸ், கேக்ஸ், பிரெட்ஸ் அண்ட் இன்னும் மிச்ச ஐட்டம்ஸ். இது இந்தியாவோட ஒவ்வொரு வீட்லயும் யூஸ் பண்ணப்படுது. நீங்க டீ கூட மேரிகோல்டு பிஸ்கெட் கண்டிப்பா சாப்பிட்டிருப்பீங்க லைஃப்ல ஒரு வாட்டியாச்சு. இந்த மேரிகோல்டு பிஸ்கெட்டும் பிரிட்டானியாவோட ப்ராடக்ட் தான். இது கடந்த 5 வருஷத்தோட ஃபைனான்சியல்ஸ் பிரிட்டானியாவோட. இதுல நீங்க பார்க்கலாம் அவங்களோட ரெவன்யூ 2020ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 11,800 crores. அதுவே 2021ல அதிகரிச்சு 13,400 crores ஆயிருக்கு. அண்ட் 2022ல பாத்தீங்கன்னா 14,300 crores ரெவன்யூ. அண்ட் தொடர்ச்சியா இதே மாதிரி அதிகரிச்சிட்டு 2023 அண்ட் 2024ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 crores ரெவன்யூ. அப்படி நீங்க இவங்களோட நெட் ப்ராஃபிட் மீது ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 2020ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 1,394 crores. 2021ல இது அதிகரிச்சு எவ்வளவு இருக்குன்னா 1,850 crores. 2022ல இது கம்மியா இருக்கு 1,500 கோடிக்கு. அண்ட் 2023 பிறகு 24ல பாத்தீங்கன்னா
இது அதிகரிச்சிருக்கு 2100 கோடியாக. கடந்த 5 வருஷத்துல இந்த ஷேர் வந்து 88% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் 5 வருஷத்தோட CAGR கிட்டத்தட்ட 11.66% வருது. நீங்க பார்க்கலாம் பிரிட்டானியாவோட PE ரேஷியோ வந்து 60.89. அதாவது ஷேர் ஹோல்டர் 60 ரூபாய் கொடுத்து ரெடியா இருக்காங்க பிரிட்டானியாவோட 1 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு. அதுவே இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ வந்து 53.87. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 68.40%. ஃப்ரெண்ட்ஸ், இது முற்றிலும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ நீங்களும் எப்பலாம் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்றீங்களோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, சோ எப்பவுமே அதோட ஃபண்டமெண்டல்ஸை கண்டிப்பா செக் பண்ணுங்க. அண்ட் அதோட காம்படிஷனுடன் கண்டிப்பா அதை கம்பேர் பண்ணுங்க. அண்ட் இதுதான் லெசன் நம்பர் 2 இந்த புக்ல இருந்து கத்துக்கிறது. லெசன் நம்பர் 3 வந்து இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் லாங் டர்ம். அதாவது லாங் டர்ம் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆகுறப்போ. நம்பர் 1, ஹேவிங் a லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்குல்ல, அப்பப்ப வாங்குவோம் விக்கிறதுக்கு ஷார்ட் டர்ம் மூமெண்டோட லாபத்தை அடைய அதை நீங்க விட வேண்டியதாகும். அண்ட் மக்களோட டிப் மீது நீங்க இன்வெஸ்ட் கண்டிப்பா பண்ணக்கூடாது. நம்பர் 2, ரெகுலர் இன்வெஸ்டிங். நீங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் தி டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் இன்வெஸ்டிங் மெத்தட் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணணும். இது புரிஞ்சுக்க நினைச்சுக்கலாம். இப்போ ஒரு ஷேர் வந்து 100 ரூபீஸ்க்கு விக்குது. அண்ட் நீங்க ஒரு ஷேர் வாங்கிட்டீங்க. இப்போ 6 மாசத்துக்கு பிறகு அந்த ஷேரோட பிரைஸ் கொஞ்சம் கம்மி ஆயிருது. அதாவது கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு விற்கப்படுது. சோ நீங்க இன்னொரு ஷேர் வாங்கிட்டீங்க. இப்போ திரும்ப 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த ஷேர் 120 ரூபாய்க்கு விக்குது. அண்ட் நீங்க இன்னொரு ஷேரும் வாங்கிட்டீங்க. சோ இந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ 3 ஷேர் இருக்கு. இதோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து 100 பிளஸ் 80 பிளஸ் 120 டிவைடட் பை 3, அதாவது 100 ரூபீஸ் பர் ஷேர். சோ எப்பலாம் நீங்க ரெகுலரா இன்வெஸ்டிங் பண்றீங்களோ அப்ப உங்களுக்கு டாலர் காஸ்ட் ஆவரேஜ் கூட லாபமும் கிடைக்கும். அண்ட் இந்த காரணத்தால தான் மார்க்கெட் வாலட்டாலிட்டியோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியாகும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ மீது. நம்பர் 3, நோ யுவர் ரிஸ்க் டாலரன்ஸ். முதல்ல நீங்க உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதாவது நீங்க எவ்வளவு கேபிட்டல் லூஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க, அதுக்கு அக்கார்டிங்கே நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை உருவாக்குங்க. அதாவது அப்படி நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னா அப்ப நீங்க growth ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்க ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஆனா அப்படி உங்களோட ஏஜ் 50 பிளஸ் இருக்குன்னா அப்ப நீங்க ரொம்பவே கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணணும். அதாவது ரொம்பவே கம்மி ரிஸ்க் ஸ்டேபிள் ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் உதாரணத்துக்கு FMCG. இது கூடவே ஆத்தர் இதையும் ரெக்கமெண்ட் பண்றாரு. நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல ETFs, இத எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் சொல்லுவோம்ல, அதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இதுல உங்களோட ரிஸ்க் வந்து கம்மி ஆயிடும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கு கம்பேரிசன்ல. ஏன்னா நீங்க ஒரே வாட்டி பாத்தீங்கன்னா மொத்தம் பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. சோ ஸ்டாக்ஸ் கூடவே நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் ETFஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது டைவர்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப நல்லது. 4வது லெசன் இந்த புக்கோடது கம்பவுண்டிங் அண்ட் டிவிடெண்ட்ஸ். டிவிடெண்ட்ஸ் அதாவது எப்ப கம்பெனி அவங்க ப்ராஃபிட்டோட ஒரு போர்ஷன் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுடன் ஷேர் பண்ணதோ அண்ட் இது டைரக்ட்லி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்துரும். இத டிவிடெண்ட் சொல்லுவோம். லைக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லாஸ்ட் இயர் 10 ரூபாய் பர் ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்தது. அதாவது அப்படி உங்ககிட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 100 ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல. ஆனா இந்த புக்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா உங்களுடைய growth-ஓட பொட்டன்ஷியல் வந்து அதிகமாயிடும் எப்படி உங்களுடைய டிவிடெண்ட ரீஇன்வெஸ்ட் பண்றீங்களோ. இவங்க வந்து ஏகப்பட்ட டேட்டாஸ் வச்சு இது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எந்த கம்பெனிஸ்ல அவங்களோட இன்கம் ரீஇன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களோட பிசினஸ் இன்னும் grow பண்றதுக்கு அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் லாங் டர்ம்ல ரொம்பவே அதிகரிச்சிருமா. அண்ட் as a investor நம்மளும் வெறும் ஹை பேயிங் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது. பதிலா லாங் டர்ம்ல எந்த ஒரு கம்பெனியும் எவ்வளவு அதிகமா முன்னேறும் அதன் மீது ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்குதுன்னா அதை நீங்க செலவு பண்ணக்கூடாது. அப்படி முடிஞ்சால் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னும் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு. இப்போ பார்க்கலாம் லெசன் நம்பர் 5. அது என்னன்னா வேல்யூ இன்வெஸ்டிங், எக்கனாமிக்ஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். ஆத்தர் கருதுவது என்னன்னா நீங்க அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் தேடணும். அதாவது எந்த ஸ்டாக்ஸ்லாம் இது வரைக்கும் மக்கள் இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலையோ பட் அந்த கம்பெனியோட பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் ரொம்ப அதிகமா இருக்கணும். அண்ட் கம்பெனி ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் நீங்க எந்த ஒரு ஸ்டாக்காகவும் ஓவர் பே பண்ணக்கூடாது. ஏன்னா ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் லாங் டர்ம்ல ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா வேல்யூ இன்வெஸ்டிங் செய்யணும். இதுக்கு நீங்க லாங் டர்ம் ட்ரெண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். டிஃபரண்ட் செக்டர்ஸோட லைக் உதாரணத்துக்கு ரெனியூவபிள் எனர்ஜி, டெக்னாலஜி செக்டர் லாங் டர்ம்காக நல்லது சாத்தியமாகலாம் கம்பேர்ட் டு ஒரு கமோடிட்டி ஸ்டாக் இது ஆயில் பிசினஸ்ல இருக்கும். குளோபல் ட்ரெண்ட பாருங்க அது எது சைட் போகுதுன்னு. அண்ட் அதை வச்சு நீங்க லாபகரமா இருக்கணும். சோ இதுதான் லெசன் நம்பர் 5. இப்போ ரொம்ப முக்கியமா வீடியோவோட கன்க்ளூஷன். ஸ்டாக்ஸ் தான் இருக்கத்திலே லாங் டர்ம்ல இருக்கத்திலே ரொம்ப நல்ல வெல்த் உருவாக்குற அசெட். சோ இதனாலே ஜெர்மி சிக்கல் என்ன சொல்றானா நீங்க எப்பவுமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ்ல ரொம்பவே நீண்ட நாட்களுக்கு இன்வெஸ்டரா இருக்கணும். அப்படி உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் தேவைனா அண்ட் கூடவே உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடா வச்சுக்கோங்க. அதாவது வெறும் ஒரு செக்டர்ல மட்டும் இன்வெஸ்ட்லாம் நீங்க பண்ணக்கூடாது. மல்டிபிள் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் கூடவே நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் ETF நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ஹெல்ப் பண்ணும் உங்களோட ரிஸ்க கம்மி பண்றதுக்கு. இந்த புக்கோட கோல்டன் டிப் வந்து ஷார்ட் கட் இல்ல குயிக் ப்ராஃபிட் எல்லாம் போய் மாட்டாதீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து பிசினஸ்ல. சோ லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க வச்சுக்கணும்.
அப்படி பிசினஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அப்ப ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுனா மட்டும் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிசர்ச் பண்றதுக்கு டைம் இல்ல நினைச்சீங்கனாலும் கோடாக் லைஃப் வந்து NFO லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஆனா இந்த NFO வந்து 4th May குள்ள க்ளோஸ் ஆயிடும். சோ அதுல இன்வெஸ்ட் பண்ணனும்னு விரும்புறீங்கன்னா மறக்காம அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. Thank you for watching.